ஆமா பொங்காசு பயலு பாண்டா பயலு. அருமையான ஒரு உண்மையிலே உங்க அன்புக்கு எம்ஜிஆர் தலைவணங்கிறேன். அங்கெல்லாம் இடம் கிடைக்கலையா ப்ரோ? இடம் கிடைக்கலையா? பிபி இந்த பொம்பளை அதை நல்லா நெருக்கி உட்கார சிச்சுக்குறேன். நல்லா நெருக்கி உட்கார்த்தா அது யாரு அந்த இடத்துல உட்காரு. இங்க பொட்டலா கிடக்கு ப்ரோ. நன்றி நன்றி. ஒரு எக்கோ வச்சு நல்லா ஏத்துவேன். சாமி நிப்பாடிக்கிறேன். ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி வாங்க ஒண்ணும் செய்ய மாட்டேன் வாங்க. ஏன் சொல்றான்? ஏன் அப்படி ஓடுறாப்புல வயிற்றாலையா? அன்னை தந்தை தான் வணங்கி பொண்ணாம் போறவற்றை அருமை நல்ல அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல 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 பொண்ணாம் போறவற்றை கிராமத்திலே என் கட்டண கட்டழகி வீர கருப்பே முடியில் கரு குங்கும பொட்டழகி நமக்கு கருப்பே முடியில் கரு குங்கும பொட்டழகி என்னுடைய அன்பாலயத்துக்காக பேர் சொல்லாத என்னுடைய அண்ணன் பூரா அண்ணன் தம்பி என்ன கூட பிறக்கல எல்லாருமே பூரா சித்தப்பு வாங்கி பெருக்கு வாங்கினேன். ரஜியர்னு சொல்லுவேன் முத்தாள். நான் ரஜியர்னு சொல்ல மாட்டேன். எங்க அண்ணன் தம்பி எங்க அக்கா தங்கச்சி அவ்வளவுதான். என் தம்பிகளுக்கு ஒண்ணுன்னா நான் நிற்பேன். 1001 அன்புல விட்ட எங்க அண்ணன் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது பேர் சொல்ல வேணாம் சொல்லி வச்சாங்க அண்ணே. அப்ப இன்னொரு 1000 ரூபா விடு. சரி ஒரு கண்ணு லேசா கலங்குது. அப்ப துண்டு போடுங்க. அப்போ விழா கமிட்டி என்ன 5 பேர் நிக்கிறீங்க, என்ன 50 பேர் நில்லுங்க. அது விஜய பார்க்க நிக்கிறீங்க எல்லாரும். பெரியப்பா பெரியப்பா பாருங்க போய் கான்சபடி காப்பூர் போடுவோமா? காசு கொடுத்த உங்களுக்கே மைக்கில் வாரியமில்ல பார்த்தீங்களா? பப்புடார் அடித்துக்கொண்டு எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு
மாலை எடுத்து துண்டாடி எப்படிங்க மாலை யார கேட்டு 300 மாலை வாங்கினீங்க பெட்டி கட்டி தூக்க போறியா சக்கரவர்த்தி டி.ஆர். மணிகண்டன் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அவனுக்கு இன்னொரு தண்டு போடுங்க பாய் இடுப்பு பத்தாது வெதர் மாலா கோபா செல்வம் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. செல்வம் கப்ளிங் மண்டை கவட்டு மாசுறது பிடிச்சி வச்சு தென்பாண்டி தென்பாண்டி ராமன் அவர் படுத்திருப்பது பேய்க்கரும்பா அவர் படுத்திருப்பது பேய்க்கரும்பா சாங் சாட்டி அப்துல் கலாம் ஒரு நல்ல மனிதன் ஒரு தமிழே கை தட்டவே இல்லையே தமிழனுக்கு தமிழன் தான் ஆதரவு தமிழர்களே நீங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு ஒன்னா சேர்ந்து எந்த ஒரு பணியும் செஞ்சாச்சும் நம்ம ஜெயிக்க முடியும் இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டாங்க பாவம் இந்திக்காரங்க அவங்க வயிற்று குழப்பக்கா அவங்க போய் ஹோட்டல்ல ஒரு சாமான் சொல்ல முடியல தோசை क्या दोषे खाओ ना सुना पूरा हरा ओ लॉन्ग होता हो ஆனால் ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்கிறது அங்கெல்லாம் பிறக்காமல் அந்த உத்தமர் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் பிறந்தார் அப்துல் கலாம் என்பது நான் தமிழன் அதனால் நான் கைதட்டலாம்
ஏவுகணை எல்லாம் இந்த வரலாறுலாம் கண்டுபிடிக்க முடியாது. பாகிஸ்தானம் போர் தொடுச்சுல, இந்த பாகிஸ்தான் பார்த்து தமிழ்நாட்டுக்காரர்களை பார்த்தா பயணிச்சு எல்லா பேரும் ஜெயவினை வச்சிருவாங்க, காஞ்ச வெட்டி போட்டுருவாங்க. கிடையாது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்துட்டேன். பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, உலக நாடே பயப்படுது. அவர் தயார் பண்ண ஒரே ஒரு ஏவுகணை ஏவிவிட்டா ஒரு நாடே அழிய அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு அப்துல் கலாம் ஐயா. இனிமேல நம்ம எப்பவுமே ஐயா இங்க இன்னது ஏத்தியா அங்க கேக்குதியா, கேட்க மாட்டேங்கிறியா? எப்பவுமே என் தமிழே எந்த நாடும் போர் தொடுத்துருவாங்களோ அது ஒன்றுதானும் பயப்படவே தேவையில்லை. இன்னும் வருங்காலத்தில் இளைய சமுதாயம் எத்தனையோ பேர் அப்துல் கலாம் ஐயா போல் வருவார்கள் என்பதற்கு எல்லளவும் சந்தேகம் இல்லை. சீக்கிரம் இளைஞர் பொன்னராமக்குடி மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா வண்ணாம்பாரவட்டி கிராமத்திலே சாமி ஆடித்திருவிழாவினை முன்னிட்டு 4 கதை பங்காளி நடத்தும் நாடகம். இந்த நாடகத்தினுடைய பாதுகாப்பு கூடிய நல்ல இதயங்கள் கீழவள உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் வண்ணாம்பாரவட்டி 4 கரை பங்காளிகளும் வண்ணாம்பாரவட்டி கிராமத்தார்கள் ஒன்று சேர்ந்து இந்த கருப்பண கும்பிட்டு இந்த நாடகத்தை நடத்தினால் வெளியூர்ல இருந்து இந்த மண்ணுக்கு நாங்களும் வருகிறோம், இந்த கலையை ரசித்து விட்டு செல்கிறோம் என்று வருகிறது. என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பஞ்சநம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்பு வேந்த நடிப்பு மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் கருப்பை கன்னியரி காரிமுனி ஐயா, மதுரை பாண்டிமுனி, ஒத்தக்காலை சப்பானி உருகாண்டி என் நொண்டி பையன் சோனையா, என் வெட்டுடையா காளியம்மை, எல்லா சாமியும் இப்ப வரப்போகுது. பருப்ப கொண்டு போறையா இல்ல பருப்பு பூரா கொட்டி போகும். பருப்பு கட்டியா திக்கிட்டு கூட பால் காணி நினைச்சா ஆடுங்க கிட்டு வாத்தா ஆத்தா எங்க ஆத்தா எங்க போயிடுவாங்க. நல்லா என்ன நேரத்துக்கு ஹலோ ஹலோ அப்படித்தான் சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நன்னாடு வெட்டப்பட்ட தலையோடு கட்டுப்பட்டானா எங்க ஆத்தா சிவகங்கை கொண்டம் புதினா உனக்கு இருப்பிடமா என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் இந்த வண்ணா பாராமட்டில உள்ள உங்க அண்ணே கருப்பென கொட்டிக்கிட்டு நாங்க தங்கச்சியா கங்கையில முழுகி கவரில குளிச்சு விளையாண்டது பொய்யா போச்சா என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் இந்த வண்ணா பாராவட்டியில உங்க அண்ணன் கருப்பனை கூட்டிக்கிட்டு அரும்பு குறையாம கொஞ்ச நேரம் நீ எந்திரி ஓடி அது ஒரு காலம் எங்க ஐயாவுக்கு வந்த காலம் இந்த வண்ணா பாராவட்டிக்கு எங்க முப்பாட்டு பிளப்புக்கு இடம் இல்லாம பிள்ளைகளை கூட்டி மறையில அவன் எந்த ஊருக்கு போகணும் கிழவனுக்கு தெரியலடா. எங்க போய் நான் குடிய போட்டு இந்த மக்களை காக்க தெரியலடா கிழவனுக்கு. இந்த வண்டா வாரிசுகளை காமாடு தரமாடு காக்கிறேன் என்று சொல்லி குடிய மத்திய அமர்ந்தான். இந்த முப்பாட்டை இந்த வண்ணா பாரவட்டியில ஆடுவாடு எச்சு பொழப்பு நடத்துறது பொய்யா போச்சுனாங்களா? அப்ப கிளவி சொன்னிச்சா இந்த வண்ணா பாரவட்டி கருப்பன கும்புட நம்ம மேலூர்லயே நம்ம சிவகங்கையிலையும் போய் அம்மா ஜாமிக்கு மாலை வாங்க கூடாதுன்னு அவங்க மாட்டேன் எங்க
சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிழமை சிம்மக்கள் வேதிக்கும் அத்தியனு மாதத்துக்கு என் கருப்பனுக்கு நம்ம கிழமை அணக்கல் ரொட்டுக்கு அங்கே கோட்டு உருமானுக்கு கிழமை பொறி பாளையம் வேதிக்கு அங்க தேக்காவளத்துக்கு வண்ணா பாரவட்டி கிழமை ஏதோ முத்தி வீதிக்கு வாழன பண்டிகையில பாறையத்தி அங்க பூப்பார தானேத்தி உங்களுக்கு நான் தோல் கொடுப்பேன். எனக்கே 1000 ரூபாய் அவதானம் போட்டேன். ஆனா மதுரை தாய்மொழி ரோட்ல போறோம். தாய்மணி கொடி சொல்லுது அடிச்சு விடு. யூடியூப் வாங்கடா. யூடியூப் எடுத்து கொண்டு 3 தம்பிகள். தம்பி வந்துட்டியாரா? வெளிநாட்டுல இருந்து வட்டியாரா? அதுதானா என் தம்பி? வெளிநாடு போயிட்டு அங்கே போய் சட்டியோட குளிக்கிற கடற்கரைக்கு போயிருக்கேன். போ யூடியூப் அம்பாள் போட்டோகிராபி மதகு வட்டி தம்பி கீழ குடும்பம் கனி புரியனந்த மகன் பாண்டி இன்னொன்னு கொடுங்க. அவனுக்கு வர முடியாது. மூலம் வந்திருக்கேன். முன்னாடி ஒத்தி என்னை கௌரவப்படுத்திய இன்னைக்கு இந்த ஊருக்கே வந்திருக்கேன். வரும்போதே தெரியுது இந்த மக்களுடைய உண்மையான அன்பை பூரா எம்ஜிஆர் பெற்றுக்கொண்டு என் தாய்மார்கள்லாம் மறக்க முடியாது. என் தாய்மாரெல்லாம் போட்டோ எடுக்கும் போது அழகா இருக்குது. பயணம் போட்டோ எடுக்கும் போது கண்ட சரக்கு அடிச்சுட்டு மும்பிட்டு போயில வச்சுட்டு ஒருத்தன் முத்தம் கொடுக்குவானே. பக்கத்துல வர சிறுநாய் பீவான வருது. என் தம்பி மறுபடியும் வரேன். என் தம்பி வயர்மேன் அபிமன்யு சார்பாக ஒரு 500 இப்போ ஒரு 500 அத்தனை பேருமே கருணைகள். வாங்க போ, காசு இருந்தா அள்ளிட்டு வாங்க போ. எங்க ஐயா சித்தப்பேன் கருப்பையா சித்தப்பா சார்பாக 501
வாடா 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 தங்க வாடா. என்னடா கம்பெனி வேணுமா? காக்கில போட்டு விடு, காக்கில போட்டு விடு. புவனேஷ் என் தம்பி சார்பாக 501. நீ போ 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 போப்பா, கண்ணு விட்டுரும். போடா போடா போடா. நல்ல சரக்காரா பூரா வரைய பூரா காலங்க வீச்சம் தாங்க முடியல. உங்களை வச்சுக்கிட்டு நான் தம்பின்னு சொல்றதுக்கு அண்ணன் சொல்றது கேவலப்பேன். பேசாம என்னை மண்ணை ஊற்றி எரிச்சு விட்டு. தாமரைப்பட்டி நெல் வியாபாரி போஸ் சார்பாக 501. நெல்லு அவர்கிட்ட 2 சிப்பா அரிசி வாங்க. போ 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 போய் அரிசி விடு. கொட்டை கட்டால எரிச்சு விட்டு போ. எம்கேஆர் பயலடா புட்டூரம்மா பொண்ணு பொண்ணு என்னைய பேல நீங்க நடிக்க வர்றதில்லை. நீங்க நடிக்கிறத பார்த்து நான் ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் என் தம்பிகள் எங்கள் அண்ணனுடைய அன்புக்கு ஈடு எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த கோமாளி எம்கேஆர் உங்க அன்புக்கெல்லாம் ஈடு செய்ய முடியாது. நான் சம்பாதிச்ச ஒரே சொத்துனா தமிழ் சொந்தங்கள் மட்டும்தான் நான் பெற்றேன். பெண்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மேடம், குக்கர்ல நீங்க சமைக்கிறீங்க, விசில பார்த்து இறக்குங்க. 2 விசில வச்சுட்டு நீ சீரியல் பாக்குற, இங்க களியா இருக்கு சோறு. பூஜை 2 நக்கி நக்கிட்டு ஊறுகாய் திட்டு விட்டு வெளியே போறதா. குக்கர் கவனம். சிலிண்டர் ஆஃப் பண்ணுங்க. பிரிச்ச நைட் ஆனா இரும்பு போட்டு போட்டு பூட்டிடு. ஏன்னா சில பேர் போதையில பாத்திரம் நினைச்சு அதுல ஒண்ணு கடிக்கிறேன். ஒண்ணு கடிச்சு சிவன பாட்டுலாம் தூக்கிட்டு ஓடி பாப்பா ஒண்ணு கடிச்சு விட்டு போ. வா வா. தாய் கிராமம் புலிப்பட்டி முன்னாள் தலைவர் 1 ரூபா விழுந்துச்சு எடுத்தாங்க. நல்லா புரிய முடியாது. என்னவா சிரிக்கிற? அங்க போய் ஏதோ மடுவை பார்த்துட்டேன். மேல ஏறக்கூடாது பண்ணி கப்பு நோடிமேனே கப்பு. தயவு செய்து வண்ணாம்பாரவட்டி கிராமத்தார்கள் விழா கமிட்டியார்கள் இங்க இருக்காங்க. கொடுக்க அன்பளிப்பு கொடுக்க நினைக்கிறவங்க அவங்ககிட்ட கொடுங்க. எல்லாரும் மேடையில ஏறினீங்கன்னா ஒரே வழியா அத்தனை பேருக்கு பொதுவா நான் கிராமத்துக்காரன் ஜம்ஜாரி மேய்ந்த நான் பேசுறேன். வேற ஊரு மேடையில உங்க ஊர் மேடையிலேயே மத்தவங்க ஏறும் போது உங்களுக்கு கோபமா வராது. அதே மாதிரி வண்ணாம்பாரவட்டி உங்க சொந்த ஊரா நினைச்சு வந்திருக்கு, வெளியூர்ல இருந்து வந்திருக்கின்ற என்னுடைய அண்ணன் தம்பியை பாதம் தொட்டு கேட்கிறேன். நமக்கு அன்பு முக்கியம். நாளைக்கு ஒண்ணு சொல்ல போய் நம்ம ஊருக்கு போய் அங்கே 4 பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன ஏறின வண்ணாம்பாரவட்டில சத்தம் போட்டாங்கன்னா அது நாளைக்கு சங்கட்டம். நல்லா இருப்பேன். இப்பதான் சொன்னேன் இருந்தா சட்டி ஓட்டான இப்படி அருமையான பேர்ல கட்ட விட்டுறா. கப்பலிங்க ஓசு பயிலுங்க திருப்பலிய ஐயம்பட்டி. கப்பலிங்க ஓசு பயிலுங்க திருப்பலிய ஐயம்பட்டி. ஏன்னா பயலுக இந்த இது மாதிரிதான் கட் அவுட் அடிக்கிறாங்க. பெரிய கட் அவுட் இருந்துச்சு, பக்கத்துல டைட்டில் போட்டிருக்கேன். பார்த்துட்டு இல்லடா பொத்திட்டு போடா டைட்டில். இன்னொரு பயில சின்ன பயில அடிச்சிருந்தாங்க, ரொம்ப பார்க்காதீங்க கூச்சமா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு எல்லாரும் மாறி ஆத்தா வந்துருச்சா தாய் முன்னேதான் அன்பாளையத்துக்கு வர சொன்ன நான் பாத்துக்கிறேன். மைய நீ ஏன் கல்ல பொறுப்பு வைக்கிற? சொல்றத கேட்கறியா? வயசான காலத்துல உனக்கு ஒண்ணுன்னா நான் தானே பார்க்கணும். ஐயாவை கொண்டு விட்டேன், நீ அடிச்ச அடி புக்கு அவரை போயிட்டேன். அடிச்சு முடிச்சு விளக்க மாட்டேன். எதுவுமே அதிசயம் மேல திருப்பியா ஒரு பாட்டு பாடிக்கிறேன். எக்கோ எக்கோ எக்கோ. ஹலோ பம்பா நதிக்கரை அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம்
ஐயப்பன் முருகனுக்கு மாலை ஓடுற என் உறவுகள் இருக்கீங்களா? கைது உங்க யாராரு குறைஞ்சு போச்சே. முதல்ல ஒரு ஊருக்கு வீடு தவறாம மாலை ஓட்டாங்க, ஊரே சுத்தமா இருக்கும். இன்னைக்கு ஊருக்கு 2 பேரும் மாலை ஓட்டுக்கிட்டு புளிய மரத்துல உட்காந்துக்கிட்டு சேக்கனேசா சேக்கனேசா சேக்கனேசா. அதுலயும் பொங்கச்சோற பாதி பேர் அதுக்கு முன்னாடி எடுத்துருக்கேன். பாலிமை எது குறைக்கிற பாலிமைப்பா என்னடா செய்யணும் டவர் கிடைக்கலையா, கோயில கிடைக்கலையா, கோயில கிடைக்கலன்னா என்ன பண்ற கம்பு கூட்டு மசுல உருட்டிக்கிட்டு வை. என்னைய பார்த்தா பாக்கல போல ஐயா கவனிச்சு ஐயா சொல்லுங்க. அது எம்போட்டுக்கு இருக்குன்னு பாரு, நான் வாங்கிக்கிறேன். ஏத்தாங்கப்பா இந்த கூட்டத்துல போய் எதுவும் நீராத என்ன வியாபாரம் பாக்குற. ஆனா அதை நான் தலை வணங்குறேன். உலகத்துல பசி என்பது போதும். இவ்வளவு வயசான காலத்துல கூட எங்க ஆத்தா உழைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறவாரு தான். எங்க ஆத்தா அன்னைக்கு நல்லா தாய் இந்த பருப்பு எத்தனை வருஷம் தான் இப்ப 2 வாய்ட்டா நான் தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னே கேட்க மாட்டேன். பேப்பைய மகனே ஆண்களை புற நான் சொல்றேன். என் தம்பிகள் எல்லாம் தொழில் பைக்கு ஓட்டுங்க, சின்ன வண்டியா வாங்குங்க. ஒவ்வொரு வண்டியும் வாங்கியிருக்காங்க டாய்லெட் டயர் மாதிரி இந்த தண்டியா. அதுல மேல ஏறிக்கிட்டு உட்காந்துருக்கேன், சட்டி தான் தெரியுது. பேண்ட் ஸ்டார்ட் பண்ணேன், கருது புதுன்றியா கட்டில இருந்தாலும் ஒரு ஆளு முள்ளுல விழுந்து. அதுல வெக்கமது இல்லாம பொண்டாட்டி ஏத்திட்டு போயிடாங்க. பிரியம் பின்னாடி உட்காந்துக்க, ஓகே நீ நல்லா புடிச்சுக்கடா. அது காலி பையமாக இங்க வெதர்ல கை வச்சிருக்கு. இங்க எடுத்த சோறுல 100ல போய் கொஞ்ச நேரம் பார்த்தா 108ல போறேன். என்னாச்சு அலரும் மையம் போட்டு போய் விட்டுட்டான வண்டி. என்னவா அந்த கிறுக்கு முட்டை நம்ம கவட்டில் கை விட்டானா சுறு சுருன்னு இருந்துச்சா கொண்டு விட்டுக்கே சுத்து. என்ன இந்த வெதர்னா கொட்டையானே அவனை கூட சூப்பிட்டு பாரு. ஏன்டா என் வாய் கேவலப்பட்ட வாய் ஏன்டா கலர் பக்குவமாக. அந்த காலத்துல எங்க பாட்டையன் காலம் எங்க ஐயா காலத்துல எல்லாம் மாட்டு வண்டி தான். எனக்காவது பேப்பர்ல வந்திருக்கா 2 மாட்டு வண்டி நேருக்கு நேரம் மோதி 10 பேர் செத்தாங்க கிடையாது. அந்த மாடே நகலாது. ஒரு மாட்டு வண்டியில 70 பேர் ஏறுவேன். பின்னாடி தொங்குவேன், மேல ஏறுவேன். மாடு நாக்கு தள்ளி இருக்கும். அதுல எங்க பெருசுலாம் 19 எங்க கட்டான நெலுக்கு மாடு அப்படி போச்சு. இது ஒரு காமெடியாக்க மயிறு. ஏன் தம்பி ஏன் ஆனா டிராக்டர் ஓட்டுறது உண்மையிலேயே ஈரக்குளம் அந்துவோம்டா. டிராக்டர்லாம் அந்த உழவு கட்டில் அடிப்பாங்க. ஆனா டிராக்டர் ஓட்டினாலுக்கு மடுவு ஏறிக்கிறேன். கம்பு கூடலாம் கட்டி வந்துருப்பா. நான் எப்படித்தான் எங்க மாமா ஒரு ரவுண்டு ஓட்டாட்டாரு, ஓட்டிட்டேன். சீட்டு கீழே ஆணி வந்ததுக்கு தெரியல. அப்புறம் குத்தி வந்து சூம்பி ஆபத்து இல்லாத ஒரே வண்டி இன்னைக்கு டூலர்னா டிஎஸ் ஊட்டி தான். டிஎஸ் ஊட்டி வாங்கினேன்னா ஈரக்குளம் அந்துரும். அப்படியே திருவேன் வண்டி வெட்டு வேறு அங்கனையே அதுலயும் கனமான கொண்டாட்டியை ஏற்றா செத்தாண்டா திருவேன் திருவேன் அடியே போனா கொஞ்சம் தட்டி உட்காரு. அது என்னங்க தண்டியா பாலத்துல ஏத்திவேன் வயல அந்துரும். திருப்பி ஆக்சிடென்ட் வயலை இழுத்துக்கிட்டு கிருன்னு போயிருக்கேன். ஏறல விட்டுட்டேன். திகுன்னு போய் சாக்கரையில விழுந்து அந்த பொம்பளை இருக்கா 2 சட்டியெல்லாம் கலட்டி ஓடி பூனா நிலம என்னாச்சு? பூனாக்கு என்னாச்சு? உடவு நனைஞ்சிருச்சு பொத்து. என்ன ஆச்சுன்னு ஒரு அதிசயமா கேட்பாரு. புதுசா கல்யாணம் ஆகிற ஆளு எல்லாம் கண்டுபிடிச்சு போடுவேன். அது பைக்கில் போகும்போதே பார்க்கணும் 2 கிலோ மல்லிகைப்பூ. பழைய கல்யாணமா
பழைய கல்யாணம் கொண்டாட்டிய பாரு கதம்பந்தியா வச்சிருக்கா வச்சு வேப்பனைய தடவி உட்கார்ந்து. புதுசா கல்யாணம் பண்ண பொண்ணை பாரு 8 கிலோ கிரீம் தடவி லிப்டி போட்டு அதையும் போற பேர் ஏற்றி போற. முதல்ல கல்யாண மாப்பிள்ளை யாரு பொண்ணு யாருன்னு நம்மளே கண்டுபிடிச்சுக்கலாம். 2 பேரும் பார்த்தா தேன்றாட்டு கொலையை கொட்டின மாதிரி நிப்பாங்க. பொண்ணு லேசா போரைங்க போடுற அப்ப இருக்கான், பல்லு எத்திப்பல்லா இருக்குதா. இன்னைக்கு கல்யாணம் வீட்டுக்கு போ எல்லாருமே லிப்டிக்கு வர்ற பயிலோட பட்டு வெட்டி பட்டு சட்டை வர்றாள் கூட வாங்க மாப்பிள்ள, நீங்க தானே மாப்பிள்ள, நான் மாப்பிள்ள இல்லைங்க, நான் அந்த கலவரி அவன். ஏன்னா செலவில்லாமல் நிம்மதியா வாழ்ந்த காலம் எங்க பாட்டையும் காலத்தோட முடிஞ்சு. இளைய சமுதாயம் இடியப்பம் இடியப்பம்ன்ற என்னைக்கு ஒரு சிலைன்ற அக்க போறேன்னு தெரியல. இடியப்பம் அவுச்சா இறக்குங்கடா. எங்க இந்த தண்ணிய பாருங்க. குராயூர்ல இருந்து வருது தந்து எங்கு சென்றாலும் அன்பாலயத்துக்கு நன்கொடை வழங்கக்கூடிய குராயூர் காரியாவட்டி பக்கத்தில் உள்ள குராயூர் மண்ணின் மைந்தன் வெள்ளரிக்காய் வியாபாரி எங்க அண்ணன் சோனி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நாங்களும் தமிழ்நாட்டுல எங்கெங்கேயே இதை விட்டுட்டு போய் பார்த்தா மோப்பம் முடிச்சு வந்துருந்தா எப்படித்தான் வருதா. இந்த எத்தனை பேர் பின்தொடர்ந்து வர்றீங்க, உங்களுக்கு எல்லாம் பாதம் தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுங்க. நம்ம சொல்லுவேன் பயல எதுக்கு அந்த ஒரு மாட்டுக்கு 15 பேர் ஏறி போறாங்க ஜல்லிக்கட்டுக்கு நடப்பான். உண்மையிலே அது பெரிய ஒரு போதை. அந்த வீரனுக்கு தான் தெரியும், வளர்ப்பவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நாடகத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா இது அதோட போதை. ஏன்னா கப்ளிங் அப்படி இன்னைக்கு எல்லாம் வர்ற டான்ஸ் எல்லாம் எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா